ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸோட லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷனை நாமளாம் சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம 5 days ஆஃப் ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம். பாதி கணக்கு தாண்டிட்டோம். இன்னும் 5 நாள் தான் நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதிடலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லைக் அதுவும் நீங்கள் மார்க் டெஸ்ட் ரீசெண்டாக எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பயம் தெரியும். பிகாஸ் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை நம்ம ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டோம். நிறைய இது நமக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். ஐயோ தெரியல அப்படியே தான் போயிருக்கும். பட் டோன்ட் வரி, இந்த மாதிரி தெரியலனா தான் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நான் நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் நல்லா படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், அதில் ஏதோ தப்பாக கேட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. வேறு எதுவும் வேணாம். அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். லைக் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. இன்க்ளூடிங் மீ, இந்த எக்ஸாம் முடியறதுக்கு அந்த கிட்ட வகை டைமில் நம்ம இந்த நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். ஆஃப்டர் எக்ஸாம் படிச்சுக்கலாம்னு நினைப்போம். பட் ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் அதில் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் லைட்டாக பார்த்துங்க, அப்பப்போ பார்த்துங்க. பிகாஸ் வென் வி ஆர் நாட் டூயிங் இட், கண்டிப்பாக அது நமக்கு பிற்காலத்தில் கஷ்டமாகும். ஸோ அதனால டெய்லி ஜஸ்ட் நியூஸை கேட்கவாது செய்யுங்க. நீங்கள் எதுவுமே நியூஸ் பேப்பர்ஸில் தான் படிக்கணும்லாம் இல்லை. ஐதர் ராஜ்யசபா டிவி நியூஸ் கேட்குறது, இல்லைனா ஆல் இண்டியா ரேடியோ நியூஸு, அதெல்லாம் என்ன 15 நிமிஷம் 20 நிமிஷம் தானே இருக்கும். அதை மட்டுமாவது பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையிலேருந்து எவ்வளோ சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூ நடக்கும் போது நீங்கள் தயவு செஞ்சு டிவி பார்க்காதீங்க. செம்மையாக ஹார்ட் அட்டாக்கே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா ஒரு குட்டி விஷயம், அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் நமக்கு ஈஸியாக எடிட்டோரியலாக அடுத்த நாள் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அதே மாதிரி இந்த நியூஸ் கரெக்டாக பார்க்குங்க. சில நியூஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக பார்ப்போம். சிலதை பார்க்கவே மாட்டோம். அதுவும் எக்ஸாம் நேரத்தில் எதையுமே பார்க்க மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஆப்டிமம் லெவலில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேபி 1 or 2 hours. இது நீங்கள் பேப்பர் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் பேப்பர் அண்ட் மற்ற விஷயங்களும் சேர்த்து. ஸோ இதை சிலருக்கு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், சிலருக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அண்ட் நியூஸ் சொல்லும்போது இன்னும் ஞாபகம், நான் ஒரு சேனல் சஜஸ்ட் பண்ணியிருந்தால இந்த நியூஸ்லாம் கிடைக்கும்னு. ஸோ ஸ்டீஃபன் ஸ்டடி சர்க்கிள்னா அது கீழே உள்ள லிங்க் சிலருக்கு ஒர்க் ஆகலன்னாங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்குலாம் ஒர்க் ஆகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஓப்பன் சேனல் தான். ஸோ டெலிகிராமில் போயிட்டு ஸ்டீஃபன் அப்படின்னு டைப் பண்ணும் போதே ஸ்டீஃபன் ஸ்டடி சர்க்கிள்னு வந்துடும். இந்தியன் நேஷனல் ஃப்ளாக்னு நினைக்கிறேன் அதோட டிபி. ஸோ அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த சேனலோட மெயின் அட்வான்டேஜ், லைக் நான் பார்த்தது, எனக்குமே அது சஜஷனில் வந்த சேனல் தான். பட் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த டெய்லி நியூஸில் நமக்கு ஓரியன்டாக ஃபர்ஸ்ட் இருக்குது. அண்ட் அதில் நோட்ஸ் அந்த இது எல்லாமே அந்த பேப்பரோட கட்டிங்ஸ்லேயே அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் பேப்பரும் அதில் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படிங்கும் போது ஈவன் தான் நீங்கள் 4 பேப்பர் படிக்காட்டியும் 4 பேப்பர் படித்து ஒருத்தங்க கம்பேர் பண்ணி கொடுக்கும் போது அட்லீஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் அந்த சேனல் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அது ஜஸ்ட் சஜஷன் பேசிஸ் தான், அது என் சேனல் நிச்சயமாக கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம டே 6க்கு வந்துட்டோம். வெற்றிகரமாக இன்னும் 5 நாள் தான். இன்றைக்கி நாளைக்குள்ளே நம்ம இந்த ஃபுல் சிலபஸை பார்த்து முடிச்சிருப்போம். இன்கேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னாலும் தப்பு கிடையாது. என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் அப்பப்போ சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. சரியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி, இதை தவிர உள்ள எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பாலிட்டியும் எக்கனாமிக்கில் மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் விட்டு வச்சுருக்கோம். அதுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம், நாளைக்கு மீதி பார்க்கலாம். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்தியன் எக்கனாமியில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு, நேஷனல் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம்மை 3 மெத்தடில் கால்குலேட் பண்ணுவாங்க, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபினான்ஸை பற்றியும், ஃபிஸ்கல் பாலிசி பற்றி, ப்ரைஸ் பாலிசி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பற்றி, பேங்கிங், மணி அண்ட் மானிட்ரி பாலிசிஸ் பற்றி, அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கிளாஸ்லாம் போயிருந்தீங்க, அதாவது ஈவன் யூபிஎஸ்சிக்குனாலும் ஓகே, ஏதோ கிளாஸ் போயிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதை திருப்பி பார்த்துட்டாச்சும் எக்ஸாமுக்கு போங்க. ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பாக தான், எனக்கு தெரியும்னு உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ், இல்லைனா இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம், இதெல்லாமா வர பொதுங்கிற ஒரு இது. ஸோ ரெண்டுமே வேணாம், ஜஸ்ட் ஒன் டைம் திருப்பியாவது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதை வச்சு ரிலேட்டடாக குளோபலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், அது எல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ் தானே. அது அப்போ கூகுள் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ நிறைய இது வந்திருக்கும், பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, இது எக்கச்சக்கமாக வந்திருக்குல்ல. வாட் இஸ் இட் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைனமிக் சப்ஜெக்ட் தான். ஸ்கீம்ஸில் இருந்தால் அதிகப்படியான கேள்விகள் வரும். பட் பேசிக்ஸில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொஸ்டின் வந்தால் கூட அதில் நம்ம தப்பு பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பார்க்கணும். அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும், உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாட்டி
இல்லாட்டி தப்பு கிடையாது, பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, இது இந்தியன் எக்கனாமிக் பற்றி. அடுத்தது இந்தியன் பாலிட்டி போயிடலாம். ஸோ பாலிட்டியில் ஃபெட்ரலிசம்னா என்ன, இந்தியா ஃபெட்ரலா இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸை, ஸோ அதுக்கு என்ன பார்ட் நம்பர், என்ன ஆர்டிக்கல் நம்பர், பார்ட்ஸ் என்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிக்கல் நம்பர் என்ன அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சி ப்ரோவின்சஸ் என்னலாம், அப்போ சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா அது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு இருக்கும், அண்ட் மற்றபடி என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட கவர்னன்ஸ் ஓரியன்ட் டாபிக் தான். லைக் ஸ்ட்ரைட்டாகவே கான்ஸ்டியூஷன் பேக்கப் கிடையாது, பட் அப்படின்னு ஒன்று இருக்குனாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையாவது இப்போயாவது நம்ம வாசிக்கலாம், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. ஓகே, ஸோ இது இந்தியன் பாலிட்டி, இது ரெண்டு தான் மெயினாக நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது. இதை தவிர விட்டு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியாது, பட் இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்மி ஜெனரல் ஆர்மி ரிலேட்டடாக ஒரு புக் எழுதியிருந்தாங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டு, இல்லைனா ஏதோ ஒரு பியூரோக்ராட் ஒரு புக் எழுதியிருந்தாங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டு, ஏதாவது ஒரு மினிஸ்டர் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டு. ஏஆர் ரஹ்மான் பற்றி ஏதோ பயோகிராஃபி ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஏஆர் ரஹ்மான் அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு பர்சன் எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதினது எந்த பர்சன், அந்த புக்கோட டைட்டில் என்ன, அது யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மிஞ்சி போன கேள்விகள் எப்படி இருக்குன்னா, புக்கோட டைட்டில் கொடுத்து யார் ஆத்தர்னு கேட்பாங்க, இல்லை யாரை பேஸ் பண்ண புக்குன்னு கேட்பாங்க, இல்லைனா இது பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபின்னு கேட்பாங்க. பயோகிராஃபினா ஒரு பர்சனை பற்றி எழுதுறது, ஆட்டோபயோகிராஃபினா அந்த பர்சனை பற்றி அவங்களே எழுதுறது, அவ்வளோதான். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 2018க்கு மட்டும் பார்த்தாலே போதுமானது. மற்றபடி ஒரு 300-400 புக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ புக்ஸையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸை கொஞ்சம் படிச்சுட்டா நல்லது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் யார், எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இப்போ யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரீசெண்டாக, யூபிஎஸ்சி சேர்மன், சிவிசி சேர்மன், சிஐசி சேர்மன், எல்லா சேர்மன்ஸையும் பார்த்துக்குங்க. முக்காசி எல்லாருமே வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆர் சீஃப் மார்ஷல் யார், நேவி ஜெனரல் யார், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. அந்த டேர்மை மெயினாக பார்த்துக்கோங்க. டெப்யூட்டி சேர்மனா அதை யார் போடுவாங்க, இல்லைனா இப்போ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் சேர்மனாக இருப்பாங்க. டெப்யூட்டி சேர்மனை மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்கிறது டெப்யூட்டி சேர்மனாக இருக்கும். ஆனால் நம்ம எங்கே சேர்மன்னு கேட்டாலும் அவங்க பேரை எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது அப்பாயின்மெண்ட்ஸில். அண்ட் சிசாட்டுக்கு ரிவிஷன் போயிடுங்க. ஸோ வேறு வழி கிடையாது, 5 நாள் தான் இருக்குது. ஸோ கீப் ரிவைசிங். எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸாம் எழுத முடியும். சில கொஷின்ஸுக்கு நமக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸை இப்போவே கிளியர் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ இதை தான் பேசிக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றுமே பெருசாக இல்லை. பட் டோட்டல் சிலபஸை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட், இஃப் யூ cannot do great things, do small things in a greater way. ஸோ இவ்வளோ நான் படித்து முடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் படித்ததை தெளிவாக படிங்க. படித்ததில் எந்த விதமான தப்புக்கள் வராத அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. மற்றதை பார்த்து வைங்க. ஏன்னா நம்மளோட எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் இதுதான் ஆன்சர்னு நமக்கு சொல்லும். அந்த இன்ஸ்டிங்க்ட் பல சமயம் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால நம்பிக்கையோடு இருங்க. இந்த டைமில் ஹோப் லூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டெஸ்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதில் ஏதாவது தப்புக்கள் நடந்தாலோ நம்ம படித்தது பத்தாதுன்னு உங்களுக்கு தோணினாலோ ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். பிகாஸ் இது எதுவுமே அந்த எக்ஸாமில் ஆன் டேட் கேள்விகளில் வரும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியம்லாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ வாட் எவர் இட் மைட் பி, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பி கான்ஃபிடென்ட் அண்ட் கீப் லேர்னிங். ஓகே, ஸோ தேங்க்ஸ் a lot for all your support. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். Please do join over there. Thank you.